வணக்கம் and welcome to Diamond Momo Appliances வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தை அமாவாசைக்கு என்ன சமைக்கலாம், மாட்டுப்பொங்கலுக்கு என்ன சமைக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. அது மாதிரி எக்ஸலண்டான ரெசிபிஸோட நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க யோகாம்பாலம்மா. உங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றிமா. உனக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள், நேயர்களுக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது வந்து மெயினா நம்ம இன்னைக்கு பண்றது அமாவாசை, தை அமாவாசைக்கானது தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். மாட்டுப்பொங்கலுக்குன்ற மாதிரி நம்ம எதுவும் இது பண்ணல. தை அமாவாசை எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஒரு வருஷத்துல 4 அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலையபக்ஷ அமாவாசை சொல்லுவோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான நாள்லலாம் கண்டிப்பாக எல்லாருமே பித்ரு தர்ப்பணம் கொடுக்குற ஒரு நாள். இந்த பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதே வாழைக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஸோ நம்ம வாழைக்காயை வச்சு, அதாவது வாழைக்காய் எப்போ பாரு பொரியலாக மட்டும்தான் பண்ணணுன்றது இல்லை, வாழைக்காயை வச்சு நம்ம பல விஷயங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம ஜென்ரலாக அந்த தேதியில் அந்த நாளில் வாழைக்காய் யூஸ் பண்ணணும். வாழைக்காய் யூஸ் பண்ணுறதே நம்ம இந்த தடவை என்ன பண்ண போகிறோம்னா, வாழைக்காயும் காராமணியும் வச்சு ஒரு புளி விட்டு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதை நீங்கள் ஒரு மீலாகவே எடுத்து சாதத்துக்கு பேசணும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் மோர் குழம்பு பண்ணிக்கிறீங்கன்னா இந்த கூட்டை தொட்டுன்னு சாப்பிட்லாம். எதுக்கு வேணால் அது நல்லா இருக்கும். ப்ளஸ் இது என்னன்னு கேட்டேன்னா, பைத்தம் பருப்பும் கடலை பருப்பும் நல்லா வேக வச்சுருக்கேன். முதல்ல வறுத்துட்டேன், அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கேன். என்ன ரேஷியோவில் எடுத்துக்கலாமா இது ரெண்டுத்தையும்? அதாவது பைத்தம் பருப்புனா 1 கப்புனா 1 ஸ்பூன் கடலை பருப்பு வரும். ஜாஸ்தி வேணும்னு அவசியம் இல்லை, ஒரே 1 ஸ்பூன் கடலை பருப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது நல்லா வெந்துருக்கு. அதே மாதிரி பைத்தம் பருப்பு எடுத்ததுலேருந்து 2 பங்கு வெல்லம் அதை வச்சு கரைச்சி வச்சுருக்கீங்க. இது நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் இதாகட்டும். ஸ்ட்ரெயிட்டாகவே கொதிக்க வைக்கலாமா, இல்லை விசில் வச்சு எடுத்துக்கிறேன்? இல்லை, நான் குக்கரில் வச்சு இதை நல்லா குழச்சி எடுத்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும். ஓகே, சரியா? இந்த வாழைக்காய் இதை வெந்துருக்கு, இதோட கூட காராமணி ஆட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக வாழைக்காய் ஆட் பண்ணிக்கிறது விசேஷம்னு சொல்லியிருக்கீங்க. வாழைக்காய் பொரியல்னு பண்ணாமல் வாழைக்காய் காராமணி புளிக்கூட்டு. ஸோ இதுக்கு மஞ்சப்பொடி போடலாம், கொஞ்சம் சாம்பார் பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி, இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இப்போ சப்போஸ் காராமணி ஆட் பண்ணாமல் வெறும் வாழைக்காயில் கூட செய்யலாமா? தாராளமாக பண்ணலாம். காராமணியை நான் முன்னாடி குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் வாங்கி எடுத்துட்டேன். ஓகே. இதுலேயே டிரெக்டாக வேகுமான்னு கேட்டேன்னா வேகாது, அதனால இது நான் 2 விசிலில் நல்லா ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு வேக வச்சு. ஆமாம், ஒரு 2 விசிலில் நல்லா வெந்துடும். ஊற வைக்கிறது எப்படி ஊற வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஊற போட்டு ஒரு 1 ஹவர் வச்சேன். அப்புறம் அதை வடிகட்டி எடுத்துகிட்டு குக்கரில் வச்சு ஒரு 2 விசில், அதுக்கு மேலே வாங்காதீங்க, அதுவும் ப்ரெஷர் எடுத்துருங்க. ஓகே. ஏன்னா அது ரொம்ப மசிஞ்சு போயிடும். ஸோ ஓவர் நைட் சோக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 ஹவர் ஊற வச்சு 2 விசில் விட்டு டக்குன்னு எடுத்துடும். ஆமாம். இது வாழைக்கால இனிஷியலியே புளி விட வேண்டாம், வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம புளி விடலாம். இதுக்கு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் வேணும். நம்ம அதுக்குள்ளே இந்த பாயசத்தை முடிச்சுட்டு இதை எடுத்துக்கலாம். நம்ம இது வெந்துன்னு இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுக்குமா. இது நல்லா வேகட்டும், பாயசத்தை முடிச்சிடலாம். நம்ம பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் குக்கரில் ஆல்ரெடி விசில் விட்டாச்சு. இப்போ தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா குழைவாக கொதிக்க விட்டுருக்கோம். ஆமாம், பாசிப்பருப்போட இதில் 2 பங்கு நம்ம வெல்லம் எடுத்துட்டு கரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் இது அடுப்பில் வச்சு வெள்ளத்தை கரைச்சிருக்கோம், மற்றபடி வேற எந்த பதமும் இதுக்கு இல்லை. ஆமாம், இது பாசிப்பருப்போட கொதிக்கணும். தை அமாவாசைக்கு இந்த பாயசம் ஸ்பெஷலாமா? பருப்பு பாயசம் அமாவாசைக்கு நிச்சயமாக பண்ணுறது நல்ல ஒரு இது. ஏன்னா நம்ம காக்காக்கு சாதம் வைக்கிறதே வாழைக்காய் அண்ட் பாயசம், பருப்பு சாதம், நெய் எல்லாமே வச்சு காக்காக்கு சாதம் வைக்கும். அந்த நாளில் அமாவாசை அன்னைக்கு சேமியா அண்ட் ஜவ்வரிசிலாம் வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ இது கிடையாது. ஏதாவது ஒரு பாயசம் பண்ணணும்.
பருப்பு பாயசம் தான் ஜென்ரலி நாங்கள்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த பருப்பு பாயசம் ரெடி ஆகிட்டு இந்த வெள்ளத்தோடையும் இது கொஞ்ச நேரம் கொதிக்கணும். ஓகே, இது நல்லா வேகிறதா பார்க்கலாம். புளி விட்டுட்டோம்னா இது வேகாது, அதனால நல்லா இப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு வறுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது காய் நல்லா வெந்துட்டு இதெல்லாம் வறுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நெய் கொடுத்துருவோம். பாயசத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் வறுத்து கொடுத்துடலாம். ஸோ முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாமே இது மாதிரி பல்லாக நறுக்கின தேங்காயும் இதில் போட்டுக்கணும். திராட்சைப்பழம் ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டு அதையும் சேர்த்து வறுத்தோம். பாயசம் ரெடி, நல்லா பொங்கி வருது. ஆமாம், இது தண்ணியாக இருக்கே நீங்கள் பார்க்க வேண்டாம். நாழியாக இருந்தால் இது அப்படியே கெட்டியாகிடும். பைத்தம்பருப்பு எப்பயுமே டைம் ஆக ஆக கெட்டி ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அதனால நீர்க்க செஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பெட்டர். அப்புறம் குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இல்லைன்னா அப்புறம் ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில். இது ஆப்ஷனல். நான் தேங்காய் பால் விடுறேன். ஓகே, விட்டல்னா இது ஒரு ரிச்னஸ் வரும் இதில். ஸோ தேங்காய் பால்னா ஜென்ரலாக அந்த ஃபர்ஸ்ட் பால்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு திக்னஸாக உள்ள பால் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஆப்ஷனல்னு சொல்லியிருக்கீங்க, பட் இருந்தாலும் எந்த அளவில் விட்டுக்கலாம் தேங்காய் பால்? ஜஸ்ட் ஒரு சின்ன கப்பால் ஒரு 1/2 கப்பு விட்டுனா கூட போதும். இது நல்லா சவக்க வறுத்துடணும். இது தேங்காய் பால் விட்டப்பறம் கொதிக்க வேண்டாம், அடுப்பு அணைச்சிட்டு. ஸோ நல்லா குழைய முதல்ல விசில் வச்சு எடுத்துட்டு பிறகும் திரும்பவும் தண்ணி விட்டு அது நல்லா ஸ்மாஷியாக லிக்விடாக வர அளவுக்கு கொதிக்க விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருக்கு. இது தேங்காய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நெய்யில் நல்லா வறுபட்டு இந்த பாயசத்தில் போடுறீங்களோ அவ்வளோ ஜோராக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் விடலைன்னா கூட இதை மட்டும் போட்டேனாலே பாயசம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா லிக்விடான பாயசத்தில் அங்கங்கே நல்லா கருக்கு முறுக்கும் க்ரன்ச்சியாக தேங்காய் பீசஸ், முந்திரி பீசஸ் கிடைக்கும். இதை பாயசத்தில் சேர்த்துடலாம். கம கமனு தேங்காய் பால் ஊத்துன பருப்பு பாயசம் தயார். ஸோ கம்ம கம்மனு தேங்காய் பால் ஊத்துன பருப்பு பாயசம் தயாரா இருக்கு. கம கம்மனு பாயச வாசனை இப்பவே சாப்பிடவான்னு என்ன கூப்பிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் வாழைக்காய் புளி கூட்டுக்காக நான் காத்திருக்கேன். அடுத்து வாழைக்காய் புளி கூட்டுக்கு என்னமா பண்ணணும்? ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. மிளகா வத்தல் ஆல்ரெடி நம்ம சாம்பார் பொடி போட்டிருக்கோம், அதனால மிளகா வத்தல் 2 எடுத்துக்கிறேன். தேங்காய் கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் இருக்கும். தேங்காய் நம்ம வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேண்டாம், பச்சையாச்சா வறுத்து மிளகா வத்தலையும் உளுத்தம்பருப்பு இல்லை. இதில் வந்து வேக வச்ச துவரம் பருப்பு இதை வந்து கூட்டில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சீரகம் கொடுத்துருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கிறேன். இதுக்கு இப்போ தான் புளி கரைச்சி விட போகிறோம். ஸோ நல்லா வெந்துட்ட பிறகு அது ஒரு பாயில் வந்துட்ட பிறகு நம்ம பருப்பு ஆட் பண்ணோம். பருப்புக்கு அப்புறம் புளி.
புளி எந்த அளவுக்கு எடுத்துக்கலாமா? நல்ல ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் போதும். நம்ம எடுத்துட்டு ஒரு 2 வாழைக்காய் மீடியம் சைஸில், அதுக்கு இந்த அளவு புளி போடும். இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகுற அளவுக்கு அரைச்சிக்கலாம். இந்த கூட்டுக்கு தாளிக்கிறதையும் ரெடி பண்ணிக்கலாம். கூட்டுக்கு தாளிச்சுக்கலாம்ப்பா. எண்ணெய் கொடுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த அடுப்பு அணைச்சிடுறேன். ஓகே, அரைச்சி இந்த விழுதை இதில் கலக்கலாம். ஸோ நல்லா புளி வாசம் அந்த பச்சை ஸ்மெல் போன பிறகு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கடைசியாக அது விடுங்க. இதில் அடுப்பு அணைச்சி தாளிச்சுக்கு இதில் கொட்டி இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். கருவேப்பிலை, ஸோ இது வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு கெட்டியாயிடும் இதுவுமே. ஏன்னா நிறைய பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். 2 கரண்டி கிட்ட பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ சரியா இருக்கும். இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பருப்பு பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் பாசிப்பருப்பு, ஒரே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. அது ரெண்டுத்தையும் நல்லா வாசனை வர வறுத்துட்டு குக்கரில் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து திருப்பி ஒரு கடாயில் போட்டு தண்ணி விட்டு அது நல்லா கொதிக்க விடுங்கோ. அதுக்கப்புறமா அதில் வந்து வெல்லத்தை கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, தேங்காய் பால் இஷ்டப்பட்டா விடுங்கோ, இல்லைன்னா வெறும் அப்படியே ஏலக்காய் பொடி மட்டும் போட்டு என்ன போகிறோம். இன்னொரு கடாய் எடுத்து அதில் நெய் விட்டு அதில் பல்லுப்பெல்லாம் நறுக்கின தேங்காய், முந்திரி, திராட்சை இதை நல்லா வறுத்து பாயசத்தில் விட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துனா ஜோரான பருப்பு பாயசம் தயார். வாழைக்காய் காராமணி செய்ய தேவையான பொருட்கள்: வாழைக்காய், காராமணி வேக வைத்தது, சாம்பார் பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு, புளி, உளுத்தம்பருப்பு, தேங்காய் திருவல், மிளகாய் வத்தல், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம், வரமிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஒரு கடாயில் வந்து வாழைக்காய் குண்டு குண்டாக நறுக்கி போடுங்கோ, தண்ணி விடுங்கோ, காராமணியும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்கோ. எல்லாத்தையும் அதில் மஞ்சப்பொடி போட்டு வேக விடுங்கோ. அதுக்கப்புறமா சாம்பார் பொடி போடுங்கோ. எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக கொதித்து வெந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து வேக வச்சிருக்கிற துவரம்பருப்பு 2 கரண்டி போட்டு இன்னொரு கடாயில் மிளகாய் வத்தலையும் உளுத்தம்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட கூட தேங்காய் வச்சு ஜீரகம் வச்சு நல்லா தண்ணி விட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துட்டுருங்கோ. இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதி அதில் போட்டு நல்லா ஒன்றா கொதிக்க விடுங்கோ. இன்னொரு கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து அந்த கூட்டிலே போடுங்கோ. கருவேப்பிலை போடுங்கோ அண்ட் கொத்தமல்லி மேலே தூவி பரமாறினா ஜோரான வாழைக்காய் காராமணி புளிக்கூட்டு தயார். வாழைக்காய் காராமணி புளிக்கூட்டு பருப்பு பாயசம்ப்பா. தை அமாவாசை ஸ்பெஷல் வாழைக்காய் காராமணி புளிக்கூட்டு அண்ட் தென் பருப்பு பாயசம் ரெண்டுமே தயாராக இருக்குது.
பருப்பு பாயசத்துலேருந்து கமன் ஸ்மெல்லும் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பருப்பு பாயாசம் மேலே இருக்க இந்த கிரன்ச்சியான தேங்காயோட சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸலண்ட், அட்டகாசமா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தபடியா இந்த வாழைக்காய் புளிக்கூட்டு வித் காராமணி. அமோகமா இருக்கு. ரைஸ்ல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எக்ஸலண்டா இருக்கு. கண்டிப்பா இந்த ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நான் டிஃப்ரெண்டான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ்மா. இன்னைக்கும் ஒரு நல்ல வித்தியாசமான சூப்பரான உங்க பாஷையில சொல்லணும் ஜோரான ரெசிபி செஞ்சு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் இனி வரும் எபிசோட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் நாங்கள் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. இட்ஸ் மீ கிருத்திகா அண்ட் தென் யோகா மலம்மா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இந்நிகழ்ச்சியில் எவ்வளவு பருப்பு பயன்படுத்தியதாக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் கூறினார்? இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.